அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு MCQ பயாலஜி ரிலேட்டடாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 125 125 நாம் சந்திக்கிறோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்டேட்மெண்ட் கொஷினாக நான் கொடுத்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது எந்த லெசன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. CBSE புக்கில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் ஒரு லெசன் பயாலஜி புக்கில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பாட்டனி புக்கில் வந்து 15வது 14வது லெசனும் அந்த பிளான்ட் க்ரோத்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் அல்லது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பற்றின ஒரு கொஷின். அதாவது வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா அது பற்றின ஒரு தலைப்பு தான் இது. ஸோ பார்த்தினோகார்பி கேன் பி இன்டியூஸ்டு பை ஆக்சின்ஸ். ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து விதையில்லா கனிகளை உருவாக்குகிறது. அதாவது கருவுறுதல் இல்லாமல் கனி உருவாச்சு அப்படின்னாக்கா அது பேர் கருவுரா இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கருவுரா கனியாதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பார்த்தினோகார்பியை இன்டியூஸ் பண்ணுது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா அப்படிங்கிறத உங்களுடைய CBSE புக்லேயே நம்ம பார்க்குறோம். ஆக்சின் ஆல்சோ இன்டியூஸ் பார்த்தினோகார்பி அப்படின்னு கொடுத்துருக்கு. இது உங்களுடைய CBSE புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். பொதுவாக நீட் எக்ஸாமினேஷன்லையோ அல்லது முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லையோ கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே CBSE புக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். அதில் ஆன்சர் இல்லை அப்படின்னாக்கா யூ கேன் கோ ஃபார் சம் அதர் புக்ஸ். மேக்ஸிமம் CBSE புக்லேயே நம்ம எடுத்துருப்போம். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கொஷின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 125வது கேள்வி எல்லாத்துக்குமே நம்ம ரெஃபரன்ஸ் CBSE புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் கேன் பி இன்வால்வ்டு இன் ப்ரமோஷன் as well as inhibition of growth. வளர்ச்சியை வந்து கூட்டுறது மட்டுமல்லாமல் வளர்ச்சியை குறைக்கக்கூடிய பணியவும் அதை செய்கிறது. வளர்ச்சியை மட்டுப்படுத்தக்கூடிய பணியையும் அது செய்கிறது. அதுதான் growth regulators அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் அப்படின்னா அதுதான். வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லலை. வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். growth enhancer அப்படின்னு நம்ம சொல்லலை. இங்கே பாருங்க, they are also involved in various growth inhibiting activities such as dormancy and abscission. Dormancy அப்படின்னா விதை உறக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. abscission அப்படின்னா இலை உதிர்தல் அல்லது வெறுமனே உதிர்தல் அப்படின்னு நாம சொல்கிறது. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் இங்கே பேசியிருக்கிறது எல்லாமே என்னது? BGR அப்படின்னு என்ன அர்த்தம்? PGR அப்படின்னா plant growth regulators அப்படின்னு அர்த்தம். அதை வந்து ஆக்சின் ஜிபரலின் அதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு வந்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து growth enhancers அப்படின்னு நம்ம சொல்லலாம். வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேயே அப்சிசிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது கடைசியாக. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சிஷன் அண்ட் டார்மென்சியை இன்டியூஸ் பண்ணுது, அதை உருவாக்குது, டார்மென்சியை உருவாக்குது, குரோத் கண்ட்ரோலராக அது இருக்கிறது. அப்படிங்கிறதுனால B அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். நெக்ஸ்ட் வந்து டீடிஃபரன்ஷியேஷன் இஸ் ப்ரீரெக்வசிட் ஃபார் ரீடிஃபரன்ஷியேஷன். இது என்னங்க சார்? இது ரீடிஃபரன்ஷியேஷன் டீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தலைப்பு இருக்குது பாருங்கள். டிஃபரன்ஷியேஷன், டீடிஃபரன்ஷியேஷன், ரீடிஃபரன்ஷியேஷன். இது ஃபுல்லாகவே வந்து பெரிய பேராகிராஃபில் உங்களுடைய CBSE புக்கில் அந்த growth அப்படிங்கிற ஒரு பாடத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில். இது எல்லாத்தையுமே வந்து சமப் பண்ணி ஒரு சின்ன ஈக்குவேஷனாக நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். சாதாரணமாக ஒரு பிளான்ட் வந்து டெவலப் ஆகி வரும்பொழுது அந்த பிளான்ட்டில் முதல்ல சின்னதாக ஷூட் டிப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் இருக்கும், அல்லது ரூட் டிப்ஸில் மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் இருக்கும். ஷூட் டிப்ஸை எடுத்துக்கலாம். அந்த மெரிஸ்டமேட்டிக் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆகி பெர்மனன்ட் செல்ஸாக மாறும். அந்த பெர்மனன்ட் செல்ஸ் தான் வந்து ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் இருக்கு இல்லையா? அதாவது ஃப்ளார்ஸாக இருக்கலாம், அல்லது செகண்டரி க்ரோத் உள்ளே போய் அந்த ஸ்டெம் வந்து தடிமனாகி லீஃபாக ஃபார்ம் ஆகலாம். ஸோ அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் வந்து வளர்ச்சி அடைந்து வெவ்வேறு விதமான ஆர்கன்ஸாக உருவாகுது இல்லையா? அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஷியேஷன். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். அது ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறதுக்கு அதுதான் மீனிங். அது பெர்மனன்ட் செல்ஸாக மாறும். இப்போ பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பற்றி நம்ம பேசுகிறதுல நியாயம் இருக்குது. அனிமல்ஸ் பொறுத்தவரை இதுக்கு அடுத்து நாம் பேச முடியாது. அதில் வந்து சில ஸ்டெம் செல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் கேஸு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளான்ட் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிளான்ட்டில் பெர்மனன்ட் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது டிஷ்யூ, அதில் ஒரு பிளான்ட்டில் லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆல்ரெடி வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி பெர்மனன்ட் செல்ஸாக மாறி லீஃபாக மாறி உட்காந்துருக்கு. அந்த லீஃபில் இருக்கக்கூடிய சில செல்ஸை எடுத்து, மீசோஃபில் செல்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செல்ஸை எடுத்து அந்த செல்ஸை டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக, திசு வளர்ப்பு மூலமாக அதை திரும்ப இன்னொரு பிளான்ட்டாக நம்ம உருவாக்கணும் இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ பெர்மனன்ட் செல்ஸை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை மெரிஸ்டமேட்டிக் செல்ஸாக மாற்றுறோம். சரிங்களா? அதுக்கு வந்து ஹார்மோனல் இண்டக்ஷன் அதெல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கு வந்து டோட்டிபோட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு முழு ஆக்குத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவீங்க. அந்த திறன் வந்து அந்த தாவரங்களில் இருக்கிறதுனால அது இமீடியட்டாக மெரிஸ்டமேட்டிக் செல்ஸாக மாறக்கூடிய திறன் அங்கே காணப்படுகிறது. அப்படி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை மாறினதுக்கப்புறம் திரும்ப அதை மீடியமில் போட்டு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா டெஸ்டிவ்லையோ அல்லது பெட்ரி டிஷ்லையோ போட்டு புது பிளான்ட்டை உருவாக்கி திரும்ப ஒரு தடவை இந்த டிஃபரன்ஷியேஷன் டிஃபரன்ஷியேஷனை ரிவர்ஸ் பண்ணுறது
அதுக்கப்புறம் அதில் உருவாக்கப்பட்ட மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை வந்து நாம் திரும்ப மீடியம் போட்டு வளர்த்தோம் அப்படின்னாக்க பெர்மனன்ட் செல்ஸாக மாறும். இந்த ப்ராசஸ் வந்து அதாவது முதல்ல நடந்துச்சு பார்த்தீங்களா, டிஃபரன்ஷியேஷன் மூலமாக மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து பெர்மனன்ட் செல்ஸாக மாறிச்சு இல்லையா, அதே ப்ராசஸை நம்ம இன்னொரு வாட்டி பண்ணுறதுனால இதுக்கு பேர் ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி நாம் பேர் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் பாருங்கள். டீடிஃபரன்ஷியேஷன் இஸ் அ ப்ரீ ரெக்வசிட் ஃபார் ரீடிஃபரன்ஷியேஷன். அதாவது ரீடிஃபரன்ஷியேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல டீடிஃபரன்ஷியேஷன் நடந்தாகணும், அது தேவைப்படுகிறது. டீடிஃபரன்ஷியேஷன் நடக்கிறது வந்து தேவைப்படுகிறது. எதுக்கு? ரீடிஃபரன்ஷியேஷனுக்கு. அப்போ ரீடிஃபரன்ஷியேஷன் நடக்கணும் அப்படின்னா டீடிஃபரன்ஷியேஷன் அந்த இடத்துல நடந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. அப்போ சி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். நெக்ஸ்ட், அப்சிசிக் ஆசிட் இஸ் அ பிளான்ட் growth ப்ரொமோட்டர் என்று கொடுத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே growth என்ஹான்சர் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எக்ஸாக்டான வேர்டு வந்து ப்ரொமோட்டர், வளர்ச்சி ஊக்கிகளாக அது செயல்படுகிறது என்று போட்டிருக்கிறார்கள். அது ராங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பேசணும். அது வந்து இன்டியூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. அதை வந்து growth இன்ஹிபிட்டர் என்று நாம் அதை சொல்ல வேண்டும். ஸோ அப்சிசிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இட் இஸ் அ பிளான்ட் growth இன்ஹிபிட்டர் என்று புக்லேயே கொடுத்துருக்கிறான். அதை எவிடன்ஸாக எடுக்கலைன்னா கூட நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ ஏபிக்கல் டாமினன்ஸ் ப்ரொமோட்ஸ் த growth ஆஃப் லேட்ரல் பட்ஸ். லேட்ரல் பட்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகி போகிறதுக்கு பேர் ஏபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறான். அதாவது அதனுடைய நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. அந்த நுனி ஆதிக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு மொட்டுக்களினுடைய வளர்ச்சி தான் அதை தூண்டுகிறது என்று போடப்பட்டிருக்கிறது. இல்லை, நுனி ஆதிக்கம்னா நுனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்ஸ், ஏபிக்கல் பட்ஸ் தான் வந்து என்ஹான்ஸ் ஆகி ப்ரொமோட் ஆச்சு அப்படின்னா தான் ஏபிக்கல் டாமினன்ஸ் அது. சரிங்களா? அப்போ லேட்ரல் பட்ஸ்னா லேட்ரல் டாமினன்ஸ் ஆகிடும். அப்படி ஒரு வேர்டு கிடையாது. ஆனாலும் ஏபிக்கல் டாமினன்ஸில் ஏபிக்கல் பட்ஸ் தான் வந்து growth ஆகணும் அப்படிங்கிறதான் வந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது. அதை தான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. growing apical buds inhibit the lateral buds. அதாவது ஏபிக்கல் பட்ஸ் தான் வந்து அந்த இடத்துல வளர வேண்டும். இந்த இடத்துல இன்ஹிபிட்ஸ்னா எதை இன்ஹிபிட் பண்ணுது? லேட்ரல் பட்டினுடைய growth-ஐ இந்த ஏபிக்கல் பட்டினுடைய growth இன்ஹிபிட் பண்ணுது. நாம படிக்கும்போது தெளிவாக படிக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஏபிக்கல் பட்டு இன்ஹிபிட்ஸ் அப்படின்ற சொல்லி நம்ம படிச்சிருவோம் பாருங்க. அப்போ இன்ஹிபிட்ஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நாம குழம்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதனால நம்ம குழம்பாம இது வந்து ராங் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோட முடிச்சிடணும். அப்போ இந்த இடத்துல ஏபிசி அப்படிங்கிற இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சரி பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஏபிசி இது இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நமக்கு சரியான விடை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.